நேற்று வந்து பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அப்ப அண்ணாமலை வந்து என்ன சொல்றாராம், ஒடிசாவுல வந்து நடந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் நான் இத சொன்னேன். பிரதமர் மோடி வந்து பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிளஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்டிருந்தாரு. அப்ப தமிழர்கள் எல்லாம் திருடன்னு மோடி சொல்லிட்டாருன்னு இங்க ஒரு பிம்பம் ஏற்பட்டுருச்சு. அத உடைக்கிறதுக்காக, அத மறைக்கிறதுக்காக, திசை திருப்பதற்காக தான் நான் ஜெயலலிதா மேட்டர சொன்னேன். தெரிஞ்சே தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு பத்திரிகையில இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதுதான் அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். அவரு பாண்டியன் வந்து ஒரு தமிழன் வந்து அங்க வராருன்னா, இதுக்கே இப்படினாக்கா, நீங்க வந்து எல் முருகன கொண்டோய் மத்திய பிரதேசல எம்பி ஆக்குறீங்களே. அப்புறம் அந்த அம்மா வந்து உமா பாரதி வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்தாங்க. உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாத்துறீங்க, உத்தரப்பிரதேசம் மாத்துறீங்க. அந்த இன்னொரு அம்மா ராஜஸ்தான்ல அ ல சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. வசுந்தரா சிந்தியா. அவங்க யாரு? மத்திய பிரதேசம். அப்போ மத்த மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து இன்னொருத்தர வந்து உங்க கட்சியில மட்டும் நீங்க முதலமைச்சர் ஆக்கலாம். யார வேணாலும் கொண்டு வரலாம். நீங்களே வந்து குஜராத்ல பிறந்துட்டு இப்ப காசியில போய் தேர்தல் நிக்கிறீங்களே. ஏன் போய் நிக்கிறீங்க? நீங்க உங்க ஊர்லயே நில்லுங்களேன்.